வேறு லெவலில் இருக்குது. மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு முறையிலையும் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ, தண்ணியை தொளித்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும். காளான் 2 டப்பா, சுடுதண்ணி நல்லா கொதிக்க விட்டு பெருசாக பிக்கணும். சின்னதாக பிச்சா குழஞ்சிரும், காளான் இருக்கிறதே தெரியாது. அதனால் பெருசாக பிச்சு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2 கிண்டு கிண்ணதும் எடுத்துடணும். தேவையான அளவு உப்பு, பெரிய வெங்காயம் 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் அரைச்சா இன்னும் மணமாக இருக்கும். 3 பச்சை மிளகா, கீரை தேவையில்லை, அப்படியே போட்டாலே போதும். தக்காளி 3, பட்டை 2, கிராம்பு 4, ஏலக்காய் 3, அன்னாச்சிப்பூ 2, பிரிஞ்சி இலை 2, தயிர் 1 ஸ்பூனு, புதினா கொத்தமல்லி. பிரியாணின்றப்போ புதினா நிறையா இருக்கணும், கொத்தமல்லி கம்மியாக இருக்கணும். நம்ம நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, புதினா இலையை மட்டும் பிச்சுட்டு காம்பை கீழே போட்டுறோம். நமக்கு காம்பில் தான் வாசம் அதிகம். நீங்கள் காம்பையும் சேர்த்து நறுக்கி போட்டு பிரியாணி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என் பசங்களுக்கு பயிறு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால சோயாவையும் பச்சை பட்டாணியும் வாங்கியிருக்கேன். லெமன் 1/2 பழம், நல்லெண்ணெய். வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணியை நம்ம குக்கரில் விறகடுப்பில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். விறகடுப்பில் குக்கர் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்படி மேலே கையை வச்சு பார்த்தாலே அந்த ஹீட்டு தெரியும். இப்போ பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இப்படி கீறி போட்டுக்கோங்க, 2 பிச்சு. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டப்புன்னு வெடிச்சிடும், கை காலில் தெரிச்சிடும். போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகா டப்புன்னு தெரிக்கும், பார்த்து போடுங்க. நறுக்கின வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட். வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை போடுவோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிறணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம புளிஞ்சு வச்ச 1/2 பழம் எலுமிச்சம்பழச்சாறு, 1 ஸ்பூன் தயிர், புதினா கொத்தமல்லி போடணும். நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. இப்போ பயிரை போட்டு ஒரு கிண்டிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச காளானையும் போட்டுடலாம். போட்டு ஒரு கிண்டிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல்லுப்பை தான் நுணுக்கி வச்சுருக்கேன். உப்பு போட்டு நல்லா கிண்டிடணும். 10 ரூபா பவுடர் பிரியாணி பாக்கெட் ஒன்று, பிரியாணி பவுடர் 10 ரூபா பாக்கெட்டு, ஒரு பாக்கெட்டு. இது மேக்ஸிமம் கடையில் வாங்கி செய்ய மாட்டேன்,
மஞ்சத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், வீட்டில் பட்டை, கிராம்பு இதை போட்டு நானே பொடி பண்ணி வச்சுக்குவேன். இப்போ திடீர்னு என் பசங்க கேட்டதுனால நான் வந்து பிரியாணி பவுடரை வாங்கிட்டு வந்துட்டேன். இதை நல்லா ஒரு கிண்டி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது. நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடணும். இப்போ அரிசியை போட்டுக்கலாம். பிரியாணிக்கு வந்து சீரக சம்பா அரிசி போட்டால் வாசமும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு கிளறி 1/4 மணி நேரம் ஊற வச்சதுனால அரிசி உடையாத மாதிரி 2 கிண்டி கிண்டிக்கிறணும். இப்போ வாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். சுடு தண்ணி வந்து காய வச்சுருக்கேன். ஏன் சுடு தண்ணி வச்சேன் அப்படின்னா சீக்கிரம் ரெடி ஆகிறக்காண்டி. இப்போயே மணி 12 ஆச்சு. என் பசங்க பசிக்கிறதோடனே சரி நீ பச்சை தண்ணி ஊற்றி வச்சா லேட் ஆகுமே அப்படின்னு சுடு தண்ணியை கேஸ் ஸ்டவ்வில் காய வச்சுருந்தேன். நான் போட்டது வந்து சாப்படி உலக்கில் 1 உலக்கு அரிசி கொஞ்சம் கூட. அதனால் இதில் வந்து ஜீரக சம்பா ஊற வச்சதுனால தண்ணி வந்து நிறையா ஊற்றிடக்கூடாது. 1.5 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வரவும் நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் போடலாம். குக்கர் மூடி போடலாம். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்கணும். நம்ம சுடு தண்ணி ஊற்றுனதுனால சீக்கிரம் கொதி வந்துருச்சு. இதுவே பச்சை தண்ணி ஊற்றிருந்தா இன்னும் டிலே ஆகிருக்கும். இப்போ மூடி வச்சு மூடிடலாம். இப்போ ஒரு விசில் மட்டும் போதும். ஏன்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றிருக்கோம். 2வது அரிசி இப்போ நம்ம மூடியாச்சு. ஒரு விசில் வந்தால் போதும். ஏன் அப்படின்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அரிசியை நல்லா ஊற வச்சுட்டோம். அதனால் ஒரு விசில் மட்டும் வந்தால் போதும். இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சாதம் சூப்பராக வந்திருக்கு. இது வந்து ஓயாமல் கிண்டா சாதம் உடஞ்சிரும். இது மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு கிண்டிங்கன்னா சாதம் வந்து உடையாமல் உதிரியாக இருக்கும். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி எப்படி இருக்குன்னு கேட்கலாம். வேறு லெவலில் இருக்குது. மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு முறையிலையும் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.